Hello students, good afternoon all. Today our task is we have to complete our worksheet number 16 and 17. So now quickly open your student reader book, workbook and come on to the page number 72, worksheet number 16. So in the first question, what they ask, read the sentences and tick the correct option. So first question is, which of the following is an example of fairness? So fairness means giving more marks to the favorite students, a team cheating and winning the match, and giving marks based on the work of the students. So இந்த சென்டென்ஸ் 3 சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் வந்து அதிக மார்க் போடுறது வந்து கரெக்டான விஷயமா, தென் சீட் பண்ணி ஒரு மேட்ச்சை வந்து வின் பண்ணுறது ஃபேர்னஸாக, நெக்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டோட அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அழகு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் ஃபேர்னஸ் இஸ் நாட் மீன் பை அவர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். ஓகே, ஸோ கேரக்டர் வைஸ் எது நல்லது, குட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் கிவிங் மார்க்ஸ் பேஸ்ட் ஆன் த ஒர்க் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸோ டிக் த ஆன்சர். The next one is, which of the following is an example of equality? So I said what is mean by equality in our previous class. So what is mean by equality? So equality means treat equally. So first option is boys getting to play 2 hours extra, girls getting colorful raincoats from the teacher, boys and girls getting uniform of the same color. So first option பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ்க்கு மட்டும் 2 hours எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க. ஃபார் வாட்? டு ப்ளே. ஸோ திஸ் இஸ் நாட் குட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேர்ள்ஸ் கெட்டிங் கலர்ஃபுல் ரெயின் கோட்ஸ் ஃப்ரம் த டீச்சர். ஸோ ரெயின் கோட்ஸ் அப்படிங்கிறது வந்து காமனாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போத்த ஜெண்டருக்குமே யூஸ் ஆகிற ஒரு திங். பட் அது வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறது நாட் குட். ஸோ த ஆன்சர் இஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கெட்டிங் யூனிஃபார்ம்ஸ் ஆஃப் த சேம் கலர். ஸோ வி ஹாவ் டு ட்ரீட் ஈக்குவலி both the boys and girls. Okay, so the answer is third one. Next question, come on, move on to the question number 2. Read the sentences and tick the correct meaning of the underlined word. So first question, a principal should act with complete fairness while giving awards. So they underline the word fairness. What is meant by fairness? Character wise அவங்களோட குட்னஸ் சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேர்னஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும்? இம்பார்ஷியல், ரைட்ஃபுல்னஸ் அண்ட் ரூல்லி. ஸோ ஆன்சர் இஸ் இம்பார்ஷியல். ஸோ பார்ஷியல் மீன்ஸ் நம்ம பார்ஷியலாக ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸு கேர்ள்ஸ் அப்படின்னு நம்ம வந்து செப்பரேட் பண்ணி பார்க்குறது. பட் இம்பார்ஷியல் அப்படிங்கிறது நம்ம ஈக்குவலாக அவங்கள ட்ரீட் பண்ணுறது தான் வந்து நல்லது இல்லையா? குட். ஸோ ஆன்சர் இஸ் impartial. IMPARTIAL, impartial, first one. Okay, so next பார்த்தீங்க அப்படின்னா, I believe in the total equality of the boys and girls. So they underline the word equality. So equalityக்கு நம்ம என்ன மீனிங் பார்த்தோம்? எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா the state of being equal. Second option, the state of being equal. So tick the answer. Now move on to the question number 3. Read the sentences and write the answer in the blanks given. So in the first question what they asked, all the students clean their classroom together. Is this an example of equality? Yes, cleaning the classroom together is an எக்ஸாம்பிள் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஸோ கிளாஸ் ரூம் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்ன பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஈக்குவாலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுதான் அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஆக்ஷன். ஸோ டெஃபினெட்லி பிகாஸ் அவங்க கேர்ள்ஸை மட்டும் எதுவும் க்ளீன் பண்ண சொல்ல, பாய்ஸை மட்டும் எதையும் க்ளீன் பண்ண சொல்ல. ஸோ போத் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஓகே, கொஷின் பி, Mohit is given 2 fruits because he is a boy, while Radha is given only 1 fruit because she is a girl. Is this an example of equality? So students,
உங்கள் வீட்டில் 2 சிபிலிங்ஸ் இருக்கீங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இருக்கிறீங்க அப்படின்னா பிரதருக்கு 2 ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு சிஸ்டருக்கு வந்து 1 ஃப்ரூட் கொடுக்கறது வந்து ஈக்குவாலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஏதாவது அவங்க ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்களா? நோ. ஸோ பாய் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு வந்து 2 ஃப்ரூட்ஸ், கேர்ள் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு வந்து 1 ஃப்ரூட் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து நம்ம செப்பரேட் பண்ணி காட்டுறது இல்லையா? ஸோ பாகுபாடு, பார்ஷியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வருது. ஸோ இட் இஸ் நாட் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஸோ யூ ஹேவ் டு ரைட் லைக் no giving more fruits to the boys unless to the girls is not an example of equality. Okay, so the next question, Amin is the class monitor. He distributes the worksheets equally among all the students. Is this an example of fairness? Yes, distributing worksheets equally is an example of fairness because he distributes the worksheets equally. So underline this word equally. So equal கொடுக்கறனால இது example of fairness. So the next question, Neha is the sports captain of the school. She only selects her friends in her team. Is this an example of fairness? No, selecting only friends in the team is not an example of fairness. ஸோ ஸ்போர்ட்ஸ் கேப்டனாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஃப்ரெண்ட்ஸை மட்டும் உங்களோட டீமுக்காக செலக்ட் பண்ணுறது ஃபேர்னஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ நவ் மூவ் ஆன் டு த பேஜ் நம்பர் 73, ஒர்க் ஷீட் நம்பர் 17. Question number 1, complete the sentences given below using the words from the boxes. So they given 2 words in the boxes. We have to fill these dashes with the correct options. Okay, so first question, the principal is practicing dash by giving equal opportunities to both girls and boys. So the answer is equality. EQUALITY, equality. The principal is practicing equality by giving equal opportunities to both girls and boys. The next question, the policeman believes in dash because he charges a fine from all the people who break traffic rules. So here the answer is fairness. FAIRNESS, fairness. The policeman believes in fairness because he charges a fine from all the people who break traffic rules. ஸோ யார் வந்து டிராஃபிக் ரூல்ஸை பிரேக் பண்ணாலும் அவங்கக்கிட்ட ஃபைன் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபேர்னஸ். இந்த இடத்துல எந்த ஒரு பார்ஷியல் கிடையாது. பாய்ஸ், கேர்ள்ஸ், லேடிஸ், ஜென்ஸ் அப்படிங்கிற எந்த ஒரு பார்ஷியாலிட்டி இங்கே கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, கேர்ள்ஸ் ஆர் நாட் அலவுட் டு ப்ளே அவுட் சைட் த ஹவுஸ். இஸ் திஸ் டேஷ் ஆர் இன்இக்வாலிட்டி? ஸோ த ஹியர் ஆன்சர் இஸ் equality. Girls are not allowed to play outside the house. Is this equality or inequality? So answer is equality. Now move on to the question number 2. Chaskit goes to school. Already we have learned the story. So what they ask, make your judgment on the solution in the story using the boxes given below. So in the first dash you have to write the problem. ஸோ என்ன ப்ராப்ளம் வந்து சஸ்கித் கோஸ் டு ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்டோரியில் நம்ம பார்த்தோம். ஸோ ஹூ இஸ் த கேரக்டர்? ஸோ ஹூ இஸ் த மெயின் கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி? Chaskit. Yes. So this girl Chaskit, what type of problem she has faced? அவள் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரியில் ஃபேஸ் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவன் என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணான்? அவங்களுக்கு வந்து ஒரு டிசபிலிட்டி பர்சன். ஸோ வீல் சேர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு மூவ் ஆகி போக முடியாது. பிகாஸ் அவங்களோட பேத் பார்த்திங்க, அவங்களோட வே பார்த்திங்க, ஸ்கூலுக்கு போகிற வே பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு? ஸோ ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குது, அதை வந்து அவங்களால க்ராஸ் பண்ணி போக முடியாது. அதோடு பார்த்திங்க அப்படின்னா அந்த பேத் வந்து ரொம்ப அன்ஈவனாக இருக்கும். ஸ்டோன்ஸ் அண்ட் பெபிள்ஸால் வந்து ஃபில் ஆகி இருக்கிறனால அந்த வீல் சேர் வந்து ப்ராப்பராக மூவ் ஆகாது இல்லையா? ஸோ இதுதான் ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 9 ஆகிருக்கும், இருந்தாலுமே அந்த 9 இயர்ஸில் ஒரு டைம் கூட ஸ்கூல் போயிருக்க மாட்டாங்க. திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஷி ஃபேஸ்ட் இன் த ஸ்டோரி. ஓகேவா? ஸோ ஹியர் யூ ஹாவ் டு ரைட் தட் ப்ராப்ளம் லைக்
Chaskit could not go to school because she was on a wheelchair and the path was uneven. This is the problem in the story. Chaskit goes to school. Okay, so the next solution. So what type of solution is given in the story? Abdul spoke to the principal about it. All the teachers and the students built a path from the Chaskit house to the school. She could now go to the school with a wheelchair. So solution is made by Abdul இல்லையா. ஸோ அப்துல் அப்படிங்கிற ஒரு பாய் இருப்பான். அவன் என்ன பண்ணியிருப்பான், ஸோ இந்த ஜஸ்கித் அப்படிங்கிற கேர்ள் வந்து ஸ்கூலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பிரின்ஸிபல் சார்கிட்ட பேசி ஸோ அவங்க வீட்டிலேருந்து ஸ்கூல் வரைக்கும் இருக்க பேத்தை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த சொல்யூஷன். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதையும் ஜஸ்கித் வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து அப்துல் ஹெல்ப் பண்ணனால இந்த சொல்யூஷன் கிடச்சிது. ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து என்னென்ன அதர் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து இன்னொரு இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக ஒரு லெசன் படிச்சிருப்போம். தப்கி அப்படிங்கிற ஒரு லெசன் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த கேர்ளுக்கான அதர் பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கேர்ள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் வந்து ஸ்கூல் போகாமல் ஒர்க் போவாங்க. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா ரியா அண்ட் ரியாஸ் ஃபாதர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவளோட ஃபுல் எக்ஸ்பென்ஸையும் அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதர் பாசிபிள்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், தப்கியே வந்து கொஞ்ச நாள் ஒர்க் போயிட்டு அதுக்கு கிடைக்கிற மணி ஏர்ன் பண்ணி வச்சுட்டு சேவிங்ஸ் மூலமாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஸ்கூல் போகலாம். அப்படி இல்லாட்டி தப்கிஸ் ஃபாதர் அண்ட் மதர் வந்து கொஞ்சம் மணி சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தப்கியை வந்து ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து வேறு யாராவது ஹெல்ப் பண்ணலாம். எல்லோரும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆல்ரெடி தப்கி போயிட்டுருப்பா இல்லையா, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான அதர் பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம். அவங்கள வந்து ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ். இப்போ இந்த இடத்துல அப்துல் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா என்ன மாதிரியான டைப்பில் வந்து நமக்கு இந்த கேர்ள் ஜஸ்கித்க்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து நம்ம ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே ரைட் பண்ணணும். ஸோ மினிமம் யூ ஹாவ் டு ரைட் 3 பாசிபிள்ஸ். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Chaskit could have gone to another school that did not require her to cross a stream. So the first solution பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் சேம் ஸ்கூலுக்கே தான் வந்து ஜஸ்கித் போகணும்னு இல்லை. ஸோ ஓகேவா. ஸோ இந்த ஸ்கூலுக்கு போகிற பேத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அன்ஈவன் ரோடாக இருந்துச்சு. ஸோ அவங்க வேறு ஸ்கூல் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா she could have written a letter herself to the school asking them to help with her situation. So now move on to the next box. So the next possible answer is Chaskit's family could have arranged for surgery which might have helped her overcome her physical disability. So அவங்களோட டிசபிலிட்டியை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக அவங்க பேரண்ட் ஏதாவது சர்ஜரி வந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிபிலிட்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வாட் தே ஹேவ் ஆஸ்க்டு, ஹவு வுட் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க இன்ஸ்டீட் ஆஃப் ஜஸ்கித். ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் ஜஸ்கித் பதிலாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ த ஆன்சர் இஸ் ஐ வுட் டாக் டு த பிரின்சிபல் லைக் அப்துல் டிட் அண்ட் மேக் எ டீம் டு ஹெல்ப் not only Chaskit but also other people with physical disabilities to get a chance to go to school. Okay students, I will send you the answer. Now take your student reader book. So in students reader book, come on to the page number 75, SR number 13. So in SR number 13 already we have seen interrogatives. You know the answer, you know what is meant by interrogative words and interrogative sentences, how the interrogative sentence will start and end. So all the details you know இல்லையா. ஸோ interrogative words அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்கிறோம், WH questions, what, when, which, where, whom, whose. ஸோ இந்த questions எல்லாமே வந்து கொஷின் ரைஸ் பண்ணுற மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கொஷின் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். ஸோ அது எல்லாமே நம்ம கொஷினிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஷின் சென்டென்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகிற கொஷின் சென்டென்ஸ் பார்த்தோம். ஸோ வாட் இஸ் யுவர் நேம், வாட் ஆர் யூ குக்கிங் டுடே, வாட் ஆர் யூ டூயிங் ஆஃப்டர் லன்ச். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ
எக்ஸப்ட் வாட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நிறையா சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த எக்ஸப்ட் 3 சென்டென்ஸ் இதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் another 3 sentences by using this word what, which, whom, who, whose. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 3 சென்டென்ஸ் யூஸ் எழுதணும். ஓகேவா. திஸ் இஸ் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங். So in page number 69, SR number 7, we have informal letter writing. So we know the concept, procedure of the informal letter. So what are the things should be informal letter ma? First one, sender's address. Next one is date. The next one is salutation, introduction, body, conclusion and subscriptions. These are all the main part of the informal letter. So first one, sender's address. Where we have to write the sender's address? We have to write the sender's address top of the right side. So ஒரு பேப்பரில் டாப்பில் அண்ட் ரைட் சைடில் நம்ம சென்டர்ஸ் அட்ரஸ் எழுதணும். ஓகேவா. ஸோ சென்டர்ஸ் அட்ரஸ் மீன்ஸ் நம்ம தான் லெட்டர் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் தான் நம்ம எழுதணும். ஓகேவா. ஸோ ஆஃப்டர் தட் we have to write date. எந்த டேட்டில் நீங்கள் லெட்டர் எழுதுறீங்களோ அந்த டேட்டை வந்து சென்டர்ஸ் அட்ரஸ்க்கு கீழே எழுதணும். ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் யூ ஹேவ் டு ரைட் டேட். The next one is salutation. So salutation means our greetings. Dear parent, dear uncle, dear father, mother, dear friend, dear Raja, dear Roja. So like that we have to write salutation. So informal letter அப்படிங்கறனால நம்ம யார் யாருக்கெல்லாம் எழுதுவோம்னு பார்த்தோம். So after the salutation we have to write introduction. So in introduction we have to write what is the purpose of this letter, why we are writing this letter. ஸோ நம்ம எதுக்காக இந்த லெட்டர் எழுதுகிறோம், என்ன பர்பஸ்க்காக இந்த லெட்டர் எழுதுகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறது யாருக்காக நம்ம எழுதுவோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் கொலெக்ஸ்க்கெல்லாம் எழுதுறது தான் வந்து நம்ம இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பாடி ஆஃப் த லெட்டர். ஸோ இன் பாடி ஆஃப் த லெட்டர் யூ ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் த ஐடியாஸ். ஸோ என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து லெட்டர் எழுதுறீங்களோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்க்ளூஷன். ஸோ இன் கன்க்ளூஷன் யூ ஹாவ் டு ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன் கன்க்ளூஷன் யூ ஹாவ் டு சம்மரைஸ் த ஐடியா யூ ஹாவ் ரிட்டன் இன் த இன்ட்ரடக்ஷன் அண்ட் பாடி. ஓகேவா. ஸோ பாடி அண்ட் இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதை வந்து ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணி கன்க்ளூஷனில் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் ஒன். ஸோ அதில் என்ன எழுதணும்னு பார்த்தீங்க அப்படின்னா லவ்விங்லி. தென் ஸோ வி கேன் ரைட் லவ்விங்லி யுவர் சன், யுவர் டாட்டர், லைக் திஸ். ஓகேவா. ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம லவ்விங்லி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபார்மல் லெட்டரில் வி டு நாட் ரைட் லைக் தட். ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் வி ஹாவ் டு ரைட் அவர் நேம். ஸோ யார் லெட்டர் எழுதுகிறோமோ அவங்களோட நேம் தான் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் த இன்ஃபார்மல் லெட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹாவ் டு ரைட் ஒன் இன்ஃபார்மல் லெட்டர். தென் யூ ஹாவ் டு ரைட் த. So what is the another homework? You have to make the sentences by using these words what, which, who, whom and whose. Okay. Okay students, I think today's class is over. We will meet in the next class. Thank you all.